வணக்கம். வாங்க, இன்னைக்கு நம்ம வெள்ளாட்டு நுரையீரல் செய்ய போறோங்க. இன்னைக்கு நுரையீரல் நம்ம எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப பாருங்க, கடாய் வச்சுட்டேங்க. இதுல வந்துட்டு இப்ப நானு இந்த நுரையீரல மொத்தம் இதுல அள்ளி போட்டு நம்ம அடுப்பு பத்த வச்சு வேக வச்சிடலாம். நுரை டப்பா வேக வச்சுட்டேன், அடுப்பும் பத்த வச்சுட்டேன். இப்ப இதை கூட நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வைக்கலாம். ஏன்னா அந்த ஒரு மாதிரி இந்த நீச்ச ஸ்மெல் வராது. இப்ப வெந்துருச்சுங்க. இப்ப இதை நம்ம என்ன செய்யறோம், வெடி இதுல போட்டு வெடி கட்டி திரும்ப இதை அலசி நம்ம இப்ப சமைக்கிறத பார்க்கலாம். சுத்தமா இப்ப பாருங்க, வெடி கட்டி இதை கழுவி வச்சுட்டேன். இப்ப நம்ம சமைக்கலாம். அடுப்பு பத்த வச்சு இரும்பு கடாயை வச்சிருக்கிறேங்க. இப்ப நான் வந்து இதுல நல்லெண்ணெய் கூட போறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். அதாவது இந்த கரண்டில 2 விட்டுருக்கிறேன் நான். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. இப்ப பாருங்க, நம்ம கடுகு போட்டாச்சு. இப்ப பாருங்க, கடுகு நல்லா பொரியுதுங்க. இந்த டைம்ல நம்ம கருவேப்பிலை போடலாம். அப்படியே கூடவே நான் பாருங்க ஒரு பூண்டு உரிச்சு அதை இடிச்சு வச்சிருக்கிறேங்க. கருவேப்பிலையும் பூண்டையும் கொஞ்சம் போட்டு இடிச்சு வச்சிருக்கிறேன். கொஞ்சம் லைட்டா சீரகம் போட்டு இடிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ இதே எண்ணெயில சேர்த்துடலாம். இப்ப பாருங்க, இத பூண்டு போட்டேன். இப்போ நான் வெங்காயம் வந்துட்டு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சேன் நான். அந்த 2 வெங்காயம் இதுல கொட்டிடலாம். வெங்காயம் பாருங்க விதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யறோம், இது நான் தக்காளி எல்லாம் போட மாட்டேங்க. இதுக்கு வெறும் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, சீரகம், இந்த வெங்காயம் போட்டு இது பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு கறி மசாலா, இது வந்து இந்த கறி மசாலா வந்து நம்ம வீட்லயே நான் அரைச்சி இருக்கிறேங்க. அந்த கறி மசாலாவும் இதுலயே நம்ம போட்டு வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் போட்டேங்க. பாருங்க, இதுவும் கூடவே வதங்கட்டும். இப்ப இந்த நுரையீரல நம்ம இதுல கொட்டிடலாங்க. இப்ப பாருங்க, சால்ட்டும் இதா கூடவே போட்டுடுறேன். சால்ட்டும் போட்டாச்சுங்க. இப்ப இது வந்து நம்ம தண்ணிலாம் ஊத்த வேணாம், இப்படியே தான் இது விதங்கணும். அந்த வெறும் அந்த கறி மசாலா சால்ட் போட்டு விதக்குறேங்க. இப்ப இதுல அப்படியே தட்டு போட்டு மூடிடலாம். நம்ம ஆல்ரெடி இது வேக வச்சதுனால இப்ப இது இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருந்தா போதுங்க இது. ஏன்னா நம்ம தண்ணிலாம் எதுவும் ஊத்தல. இப்ப இந்த 3 நிமிஷம் இது வெந்துருச்சுன்னா நான் தட்டு போட்டு மூடிடுறேன். நல்ல கலக்கலான ஒரு நம்ம ஈரல் பதில பார்ப்போம். பாருங்க, 2 நிமிஷம் ஆயிருக்கு. இது நல்லா இப்போ நல்லா இதுவாயிடுச்சு, உறவாடிடுச்சு. இப்போ இது வந்துட்டு நான் வந்து சிம்ல தாங்க வச்சு 2 நிமிஷம் விட்டேன். நான் 3 நிமிஷம் சொல்லியிருந்தீங்களா, அதெல்லாம் 2 நிமிஷம். இப்ப பாருங்க, இல்ல 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு 1 ஸ்பூன் போட்டோம். இப்ப இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா காரசாரமா வேணும்னாக்கா இது போல போட்டு நம்ம சாப்பிடலாம். இப்பவும் பாருங்க, அடுப்பு சிம்ல தான் வச்சிருக்கேன். இன்னும் 1 நிமிஷம் இது இருக்கணும். இப்ப மிளகுத்தூள்லாம் நான் போட்டுட்டேன். இப்ப தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். இன்னும் 1 நிமிஷம் இருக்கட்டுங்க, அப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம இப்ப தட்டை திறந்து பார்க்கலாம். பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நல்லா இது பிரண்டிச்சுங்க, நல்லா பிரட்டியாச்சு இத. இப்ப இந்த இதுல வந்து நம்ம என்ன செய்யணும், கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நுரையீரல் இப்ப நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்துட்டு 2 நுரையீரல் எடுத்தேங்க இன்னைக்கு. இங்க பாத்தீங்களா, நுரையீரல் வெள்ளாட்டு நுரையீரலுங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல. இந்த நுரையீரல் வந்துட்டு இது அவ்வளோ அம்புட்டு டேஸ்டா இருக்குங்க. இது சாப்பிட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. உங்களுக்கு வந்து நான் 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டேன். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஏற்றி போட்டுக்கலாங்க நீங்க. சூப்பருங்க, அம்புட்டு ருசியா இருக்குங்க. இந்த நுரையீரல் வந்து உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல போடுங்க.